9ஆம் வகுப்பு மாணவர்களே, நேற்று புணர்ச்சி விதிகள் பார்த்தோம் இல்லையா? இயல்பு புணர்ச்சின்னா என்ன, விகார புணர்ச்சின்னா என்ன, தோன்றல், திரிதல், கெடுதல் போன்ற விகாரங்கள் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு பிறகு உடன்படுமையை பற்றி பார்த்தோம். உடன்படுமையில் எகர உடன்படுமை எப்போ வரும், வகர உடன்படுமை எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம். குற்றியல புணர்ச்சி பார்த்தோம். இப்படி நேற்று புணர்ச்சிகள் பார்த்துட்டு இன்றைய பாடம் நமக்கு தம்பி நாச்சியார் திருமொழி. நல்லா கவனி, நாச்சியார் திருமொழி இன்றைய பாடம். அந்த நாச்சியார் திருமொழியில ஆண்டாள் எழுதியதுப்பா இது, இந்த நாச்சியார் திருமொழி என்று சொல்லக்கூடியது. பக்தி இலக்கியங்கள் இதெல்லாம் இந்த பக்தி இலக்கியம் தம்பி, பக்தி இலக்கியம் நீதி இலக்கியங்கள் இந்த காலத்தில் அதிகமாக எழுந்தது. ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு இலக்கிய வகை விரிவாக வளர்வது உண்டு. தமிழ் இலக்கிய வரலாற்றிலே சங்க காலத்தையும் நீதி நூல்கள் இலக்கிய காலத்தையும் அடுத்து தெளிவாக காணப்படுவது பக்தி இலக்கிய காலம். இந்த காலத்திலே கிபி 7ஆம் நூற்றாண்டு, 8ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு இதிலே பக்தி உணர்ச்சி நிறைந்த பாடல்கள் கொண்ட பாடல்கள் இயற்றப்பட்டன. இறைவனோடு ஒன்றாதலும் அதன்பால் அனைவரையும் ஈர்க்கச் செய்வதும் பக்தி இலக்கியத்தின் பணியாக இருந்தது. இறைவன்பால் ஒன்று சேர்வது, இறைவனோட ஒன்றாக கலப்பது, இதெல்லாம் பக்தி இலக்கிய காலத்திலே வளர்ந்தது. 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே பக்தி இலக்கியங்கள் வந்துச்சு. தேவாரம், திருவாசகங்கள், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இவருடைய காப்பியங்கள்லாம் பக்தி இலக்கிய காலம் தானே. பக்தி இலக்கியம் சீரும் சிறப்புமா வளர்ந்த காலம். இறைவனை நாயகனாக எண்ணி நாயக உணர்ச்சியில் பாடுவதும் அந்த காலத்தில் காணப்பட்டது. சைவ சமய பெரியோர்களான நாயன்மார்கள் 63 பேர், வைஷ்ணவ பெரியோர்கள், ஆழ்வார்கள் என தோன்றி பக்தி பாடல்களை முழுக்க முழுக்க மக்களிடத்திலே வளர்த்தார்கள். சைவ பெரியார்கள் அதீத அற்புதங்களை எல்லாம் நமக்கு நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். 63 நாயன்மார்களுடைய வரலாறுகளை எல்லாம் நீங்கள் படிக்கின்ற பொழுது அடாடாடாடா மெய் சிலிர்க்கும். பெற்ற மகனையே அறிந்து கரிசமைத்தது, திறக்க முடியாத கதவினை திறக்க பாடுவது, திருநாவுக்கரசரை கடலிலே தூக்கி வீசிய பொழுது கல் மிதந்து திருப்பாதிரி புலியூரிலே வந்து கரையேறி வெளியே வந்தது. இந்த 63 நாயன்மார்கள் கதையை நீ படிச்சீன்னா சிவபெருமானுடைய அற்புதங்களையும் மகிமைகளையும் நாம் அறிவோம். அப்படி பெருமையா உள்ள இலக்கியங்கள் பக்தி இலக்கியம். இப்படியா நடந்துச்சுது, அடே அப்பா, ஏ அப்பா, பெத்த மகனையே கரிசமைச்சாரா சிறுதொண்டன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பக்தி இலக்கியங்கள் சீரும் சிறப்பும் பெற்ற காலம் பக்தி இலக்கியம். இன்னைக்கு நமக்கு பாடமா வந்திருக்கக்கூடிய நாச்சியார் திருமொழி 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணி ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், திருப்பான் ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார். இந்த ஆழ்வார் 12 பேர்களிலே ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய பெண்பார் ஆழ்வார். இந்த பெண்பால் ஆழ்வார் அதீத ஆற்றல் கொண்டவர். இறைவனுக்கு பாமாலை சூடியதோடு தாம் அணிந்து மகிழ்ந்த பூமாலையையும் சூட்டி மகிழ்ந்தாராம் ஆண்டாள். நம்ம கடவுளுக்கு ஏதோ வாங்கிட்டு வந்தால் அதை தொடப்படாது, யாரும் தத்தூரப்போ யாரும் தொட்டக்கூடாது, சாமிக்கு சாமிக்கு என்று சொல்லி அதை பக்குவப்படுத்துவோம் இல்லையா? ஆனால் இந்த அம்மா ஆண்டாள் அம்மா என்ன பண்ணார், தான் அணிந்திருந்த மாலையை இறைவனுக்கு சூட்டி அணிந்தார்களாம், அழகு பார்த்தார்களாம்.
சூடி கொடுத்த சுடர்கொடி, சூடி கொடுத்த தான் அணிந்த மாலையை இறைவனுக்கு கூடி கொடுத்து அதனுடைய அழகை ரசித்தவை என்பது சூடி கொடுத்த சுடர்கொடி என்று சொல்கிறார். இவரை பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் என்றும் கூறுவார்கள். இந்த 12 ஆழ்வார்களும் திருமாலை பற்றி பாடிய பாடல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் என்ற நூல் தொகுப்பில் இருக்கிறது. இதை நாதமுனி என்பவர் தொகுத்தவர். 12 ஆழ்வார்களுடைய பாடலையும் ஒரு புத்தகமாக தொகுத்தார். ஆமா, இந்த நாச்சியார் திருமொழி என்னும் தொகுப்பில் இருந்து ஆண்டாள் பாடியவை திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 தொகுதிகள் அவருடைய பாடல் இருக்கு. அதில் நாச்சியார் திருமொழி என்பது 140 பாடல்களை கொண்டது. அந்த 140 பாடல்களை கொண்ட தொகுப்பில் இருந்து நமக்கு இடம்பெற்றுள்ளது 2 பாடல் தான் வந்திருக்கு இதில். ஆமாம், இப்போ இந்த ஆண்டாளை பற்றி ஏதாவது நீங்கள் 2 வரி எழுதணும்னு உங்களை கேள்வி கேட்டால், ஆண்டாள் 12 ஆழ்வார்களுள் ஒருவராவார். இறைவனுக்கு தான் பாமாலை சூடி மகிழ்ந்ததோடு இவர் பாமாலை சூடி மகிழ்ந்ததோடு தான் அணிந்திருந்த மாலையையும் இறைவனுக்கு சூட்டி மகிழ்ந்தார். அதனால இவர் சூடி கொடுத்த சுடர்குடி என்று அழைக்கப்பட்டார். ஆழ்வார்கள் பாடிய பாடல் தொகுப்பில் இந்த 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஆண்டாள் பாடிய பாடல் தொகுப்பும் உள்ளது. அவர் பாடிய திருப்பாவை நாச்சியார் மொழி என்றும் 2 தொகுதிகளிலே நமக்கு நாச்சியார் தொகுப்பிலிருந்து 2 பாடல் வந்துள்ளது. இதுக்கு முன்னாடி வடநாட்டில் அன்பின் வெற்றின்னு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா, மீரா என்ற ஒரு பெண் ஒரு மரப்பாச்சி கட்டையை தன்னுடைய இடுப்பில் வச்சு அந்த காலத்தில் விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும், அப்படியே கெடுவிகள் பாட்டிகள் அப்படி இந்த போகிற பொழுது, இது என்னடி உன்னுடைய புருஷனா, இவன் இந்த கட்டையை எப்போ பார்த்தாலும் வச்சுக்கிட்டு இருக்கிறியேன்னு கேலியும் கிண்டலுமா கேட்டு அந்த மீரா அந்த மரப்பாச்சி கட்டையை தன்னுடைய கணவனாக எண்ணி வாழ்நாள் மூரா அவள் வச்சிருந்த அந்த மரப்பாச்சி கட்டையை கண்ணபிரானுடைய கட்டை. அந்த காலத்திலே ஆசாரிகள் மரத்தில் தான் விளையாட்டு பொம்மைகள் செய்து கொடுப்பார்கள் குழந்தைகளுக்கு. அது மாதிரி திருமணம் ஏற்பாடு பண்ண பொழுது அவ திருமணத்துக்கு ஒத்துக்கலை. அவ சொல்லிட்டா, ஆலமரங்கள் வளர்ந்ததொரு சோலை, அந்த சோலை நடுவாக நீலமணி நீர் நிறைந்த குளம் ஒன்றும் காலை எழுமும் கனா கண்டேன் அம்மா நான். காலையிலே ஒரு ஆலமரங்கள் அடர்ந்து வளர்ந்த ஒரு சோலையிலே ஒரு நிகழ்வு நடப்பதாக, திருமணம் நடப்பதாக நான் கனவு கண்டேன். அதிலே வேதியர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேதம் போத, நம்பி நாராயணன் என் கையை பிடித்து இழுக்க நான் கனா கண்டேன் அம்மா நான் அப்படின்னு சொல்றான். எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. அப்புறம் ஒரு அரசனுக்கு திருமணம் செய்கிறாங்க. அரசன் போரில் செத்து போகிறான். அந்த வீட்டில் இருக்கிற அரசனுடைய தம்பி இவளை வீட்டை விட்டு விரட்டிடுறான். இவ வெளியில் போய் கண்ணனை நினைச்சு கண்ணனுடைய அழகை பற்றியே சொல்லுகின்றாள். நந்தகுமாரன் வடிவழகை நானும் கண்ட நாள் முதலா இந்த உலகம் மேலுலகம் இரண்டும் வேம்பியானதம்மா. முந்து மயிலின் தோகையவன் முடிகள் விளங்கச் செய்திடுமே, காதில் படரும் கோவையும் அக்கனிவா இதழை காட்டிடுமே, ஈனனரு மாதுடை வித்து இளங்கும் பல்லுக்கிணையாமே, யானும் மூக்குக்கு ஓமையினை எங்கே கண்டு கூறுவேனோ என்று கண்ணபிரானுடைய அழகு திருமேனிகளை எல்லாம் தன் ஓமைகளால் வர்ணித்து வர்ணித்து பாடி 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 கடைசியாக வருகின்றான். யமுனை நதிக்கரைக்கு வருகிறாள். அங்கே பிருந்தாவனத்திலே கண்ணன் கோயில் அடைபட்டு கிடக்கின்றது. அந்த கோவிலுக்கு முன்னால் நின்று பல அதிசயங்கள் அற்புதங்களை செய்கின்றால். ஒரு நாள் கண்ணன் கோவில் ரொம்ப காலமாக பூட்டப்பட்டிருந்த கண்ணன் கோவில் திறக்குது, தானாக திறக்குது. அவள் பாட்டினை கேட்டு அந்த விக்கிரகம் 2ஆக உடையுது, பிளக்குது. அந்த விக்கிரகத்துக்குள்ளே போய் தான் அடக்கம் கொண்டுகிறாள். இதெல்லாம் பாரு, நினைச்சா உண்மைன்னு சொல்ல முடியுமா? கருங்கல் சில 2ஆ வெடிச்சு அதுக்குள்ளே போய் மீரா உள்ள உட்கார்ந்துக்கிறா அப்படின்னு சொல்லுது. இது பக்தி இலக்கிய காலங்கள். அது கண்ணனையே தன்னுடைய கணவனாக நினைத்து அவள் உருகி 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 கண்ணன் அவளை மீராவை ஏற்றுக்கொண்டான். அந்த மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு வர்ற பாடலை பார்த்தீங்கன்னாப்பா,
இந்த நாச்சியார் திருமொழியிலே திருமாலை வழிபட்டு சிறப்பு நிலை எய்திய ஆழ்வார்கள் 12 பேர்ல ஆண்டாள் பெண்பார் புலவர் இறைவனுக்கு பாமாலை சூட்டியதோடு புசதபர் தான் அணிந்து மகிழ்ந்த பூமாலையும் சூட்டியதனால் சூடி கொடுத்த சுடர்குடி என்று அழைக்கப் பெற்றார். இவரை பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் என்று கூறுவார்கள். ஆழ்வார்கள் பாடிய பாடல் தொகுப்பு 4000 திவ்ய பிரந்தம். அந்த தொகுப்பிலே ஆண்டாள் பாடியதாக திருப்பாவை நாச்சியார் மொழி என்று 2 தொகுதிகள் இருக்கு. இது 143 பாடல்களை கொண்டது திருமொழி, நாச்சியார் திருமொழி. அதில் நமக்கு 2 பாடல் அங்கிருந்து பாடலாக வந்திருக்கிறது. பாரு, புத்தகத்தை நல்லா வச்சு பார்ப்போம். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கதிர் இளம் மங்கையர் தாமந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் தொழினான். ராவில ஒரு கனவு காண்கின்றாள் ஆண்டாள். கதிர் ஒளி தீபம் கலசம் உடனேந்தி கதிர் இளம் மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்பூத கனா கண்டேன் தோழினான். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி, கையிலே சூரியனுடைய பிரகாசத்தை ஒற்ற ஒளியை உடைய விளக்குகளை கலசங்களை ஏந்தியவாறு பெண்கள் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆடும் இளம் பெண்கள், ஆடும் இளம் பெண்கள், கதிரொளி தீபம், ஆடக்கூடிய இளம் பெண்கள் சூரியனை போன்ற ஒளி மிகுந்த கலசங்களை விளக்குகளை கையில் ஏந்தி கொண்டு கைகளிலே கதிரவன் போன்ற ஒளி உடைய விளக்குகளையும் கலசங்களையும் ஏந்தியவாறு எதிரே வந்து நின்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள், அழைக்கின்றார்கள். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கதிரிளம் மங்கைய தாம் வந்து எதிர்கொண்டு அழைக்கிறார்கள். மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும், அப்படி அழைக்கிற பொழுது வடமதுரையை ஆளும் மன்னன் கண்ணன் பாதுகைகளை அணிந்து கொண்டு புவி அதிர மகிழ்ச்சியுடன் நடந்து வருகிறான். அதான் அப்படி அவங்க வந்து கூப்பிடுற போது இதுல கண்ணபிரான் வர்றாரு. எதுக்கு? வடமதுரையை ஆளக்கூடியவன் இல்லையா கண்ணன், அந்த மன்னன். அந்த வடமதுரையை ஆளக்கூடிய மன்னன் கண்ணன் காலிலே பதாகைகளை எல்லாம் பாதுகைகளை எல்லாம் அணிந்து கொண்டு பூமி அதிர்ச்சி அதிர மகிழ்ச்சியோடு நடந்து வருகிறான். அப்படி பெண்கள் என்னை அழைக்க வரும் பொழுது கண்ணன் கூட வருகின்றான், அதை பூமி அதிர வருகின்றான். இந்த காட்சியை நான் கனவில் கண்டேன். என்னை மணப்பதற்காக வருகின்றான், அந்த காட்சியை நான் கனவிலே கண்டேன் என்று சொல்றான். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி, சூரியனை போன்ற பிரகாசமாக இருக்கக்கூடிய விளக்குகளை எல்லாம் கையிலே ஏந்தியவாறு என்னை அழைக்க வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது ஆடக்கூடிய பெண்கள் ஆடிக்கொண்டு வருகின்றார்கள். மதுரையை ஆடக்கூடிய மன்னன் கண்ணன் பதாகை அணிந்து பாதுகைகளை அணிந்து கொண்டு அதிராக நடந்து வருகின்றான். கண்ணன் வருகிற பொழுது பெண்கள் என்னை அழைக்க வருகிறார்கள். அருமையான பாட்டு. அந்த கனவு அற்புதமான கனவுலே ஆண்டாளை அழைக்க பெண்கள் எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி, அதாவது பரிசம் போட வர்றது மாதிரி அப்படி வர்றாங்க. கண்ணபிரானும் கூட வருகிறார். கதிரொளி தீபம் கலசம் உடனேந்தி கதிரிளம் மங்கைய தாமந்து எதிர்கொள்ள மதுரையார் மன்னன் கண்ணன், மதுரையார் மன்னன் அடிநிலை தொட்டு எங்கும் அதிரப்புகுத கனா கண்டேன் தோழினான். அப்படி வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னு பாரு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத முத்துடை தாமும் நிறை தாழ்ந்த பந்தற்கு மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத. இப்ப இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பந்தல் அழகு அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்குகின்றது. இப்ப திருமண உடனா இசைக்கருவிகள் முழங்கும். நாதசுர இசை, மேளம், இந்த மாதிரி இசைக்கருவிகள்லாம் முழங்குது இல்லை? அது மாதிரிதான் இங்கே
ஆண்டாளை அழைக்க வருகின்ற பொழுது மத்தளம் முழங்குகின்றது. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றுத, அது சங்கு, வரிகளை உடைய சங்குகளை நின்று ஊதுகிறார்கள். இந்த சங்கூதுரத்தை பார்த்தீங்கன்னாப்பா, சாவுசத்த வீட்லையும் சங்கு ஊதுறாங்க, சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் நடக்கின்ற பொழுதும் சங்கூதுகின்றார்கள், மார்கழி மாதத்திலையும் சங்கூதுகின்றார்கள். இதனுடைய ஐதீகங்கள்லாம் என்னன்னு தெரியல. நம்ம வெடிக்கிற மாதிரி தான்ப்பா, கல்யாண வீட்டுக்கும் வெடி உண்டு, கருமாதி வீட்லையும் வெடி உண்டு, சாவு செத்த வீட்லையும் வெடி உண்டு, நாள் வைக்கிறதா இருந்தாலும் வெடி உண்டு, தீபாவளிக்கும் வெடி உண்டு. இந்த வெடின்னு ஒன்று இருக்கே, அது எப்போ எந்த காரியத்துக்கு பயன்படுத்துறதுங்கிறது தெரியல. எதுக்கு எடுத்தாலும் வெடி சத்தம் கேட்டால் நம்ம என்ன அவங்க வீட்டில் சாவு செத்து போச்சுன்னு கண்டாமா, இல்லை அவங்க வீட்டில் நாள் வைக்கிறாங்கன்னு கண்டாமான்னு தெரியல. எப்போ பார்த்தாலும் வெடி. ஒரு வெடி 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வெடிக்கிறாங்க, ஒரு வெடி. ஆமாம், பொருளாதாரத்தில் மேன்மை அடைகின்ற பொழுது செலவுகளை எப்படி செய்ய வேண்டும் என்பது தெரியாது தவிக்கிறார்கள். தான் பெரியவன், தான் இந்த ஊர்லேயே மிக பெரியவன் என்று எல்லோரும் எண்ண வேண்டும் என்பதற்காக இந்த வெடிகள் எல்லாம், ஆடம்பரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அது தேவையா என்று என்றது இல்லை. இப்போ ஒரு நிச்சயம் வைக்கிறது, ஒரு திருமணங்கள்ல எல்லாம் வெடி அவசியம் தேவைதானா, அந்த செலவு தேவைதானா? அவர் கேள்வியை கேட்டால் நீ தான் அதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும். தேவையில்லை நான் சொல்லக்கூடாது இல்லையா? என் மனநிலை ஒன்றாக இருக்கும், உங்கள் மனநிலை வேற இருக்கும். அதனால் சிந்திச்சு பார்க்கணும், இந்த வெடியெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும் என்ன பாரு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுத, மத்தள ஒலி ஒலிக்கின்றது, சங்கொலி ஒலிக்கின்றது. அதுக்கு இசைக்கருவிகள்லாம் வர, முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கீழ். இதெல்லாம் எங்கே நடக்குது? முத்து மாலைகளை தொங்கவிடப்பட்ட பந்தலுக்கு கீழாலே இந்த இசைக்கருவிகள் எல்லாம் இசைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே முத்து மாலை ரொம்ப குறைச்ச, இப்ப முத்துன்னா விலை கூடன்னு சொல்றோம். அந்த காலத்துல செல்வ நிலையிலே முத்து மாலைகள் எல்லாம் பந்தல்ல தொங்க விடப்பட்டிருக்கு. தாழங்காய், பனங்காய், தென்னங்குலை இதெல்லாம் அந்த காலத்துல தொங்க விடுவாங்க. இப்போ நமக்கு திருமணங்கள்லாம் மண்டபங்கள்ல நடக்கிறதுனால இதெல்லாம் அங்கே நம்ம தொங்க விடுறது இல்லை. இப்போவும் கிராம பகுதிகளில் வீட்டால திருமணங்கள் நடக்கின்ற பொழுது நான் சொன்ன இந்த தென்னங்குலைகள் எல்லாம் அங்கே தொங்க விடுவார்கள். முத்துடை தாமம், தாமம்னா மாலை, முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தலின் கீழ், முத்துட மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பந்தல்ல மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து, மைத்துணன் அத்தை மகன், மதுசூதனன் அரக்கனை அழித்தவன், மது என்ற அரக்கனை அழித்தவனுமாகிய கண்ணபுரான் வந்து என்ன செய்யறாராம்? என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். என்னை திருமணம் செய்வதற்காக, திருமணம் எனக்கு நடப்பதாக நான் அந்த கனவினை கண்டேன். மத்தளம் போன்ற இசைக்கருவிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றது, வரிகளையுடைய சங்குகள் ஊதப்படுகின்றது, முத்து மாலைகள் தொங்கப்படப்பட்டிருக்கின்றது. அத்தகைய பந்தலின் கீழ் என் அத்தை மகனும் மதுசூதனன் என்று அழைக்கக்கூடிய கண்ணபுரானும் வந்து என்னை திருமணம் செய்வதாக யான் கனா கண்டேன் என்று கூறுகின்றாள். தோழி என்று சொல்றா, காலையில நான் ராத்திரி இப்படி ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றா. பாரு, மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றுதல், முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தர் கீழ் மைத்துணன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழினான். தீபம்னா விளக்கு, சதிர்னா நடனம், சதிரா கதிர, சதிர் நடனம். சதிரிளம் மங்கையர்னு சொல்றல 2வது வரியில, சதிரிளம் மங்கையர் நடனம் ஆடக்கூடிய பெண்கள். தாமம் மாலை. பாருப்பா, பாடலினுடைய பொருளை இன்னொரு வாட்டி பாரு. நடனமாடக்கூடிய இளம் பெண்கள் தங்களுடைய கைகளிலே கதிரவன் போன்ற ஒளியுடைய விளக்குகளையும் கலசங்களையும் ஏந்தியவாறு எதிர்கொண்டு வந்து என்னை அழைக்கின்றார்கள். அப்பொழுது வடமதுரையை ஆளும் மன்னன் கண்ணன் பாதுகைகளை அணிந்து கொண்டு புவி அதிர சந்தோஷத்தில் மகிழ்ச்சியும் உச்சத்தில் நடந்து வருகிறான்.
இந்த காட்சியை, இப்படி அவர் வருவதாக உள்ள காட்சியை நான் இரவில் கனவில் கண்டேன் என்று தோழியிடத்தில் கூறுகிறாள். அங்க என்ன நடக்குது அந்த பந்தல்ல அப்படின்னு சொன்னா, மத்தளம் முதலான இசைக்கருவிகள் முழங்கிக் கொண்டிருக்கின்றன. வரிகளை உடைய சங்குகள் நின்று கொண்டு ஊதிக்கொண்டிருக்கிறார்கள். அத்தை மகனும் மது என்ற அரக்கனை அழித்தவனுமான கண்ணன் முத்துக்களால் செய்யப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட மாலைகள் தொங்கவிடப்பட்ட பந்தலின் கீழ் என்னை திருமணம் செய்து கொள்ளுகிறார். இந்த திருமணம் செய்து கொள்ளக்கூடிய இந்த அழகான காட்சியை நான் கனவில் கண்டேன் என்று தன்னுடைய தோழியிடத்திலே தான் கண்ட கனவு நிலையை உரைக்கிறாள். தீபம்னா விளக்கு, சதுர்னா நடனம், நடனமாடக்கூடிய பெண்கள் வந்தார்கள்னு வருது. சதிரிளம் மங்கையர் தாம் வந்து எதிர்கொள்ள, தாமம் மாலை, மதுசூதனம் கண்ணன். வடமதுரை வடக்கே இருக்கக்கூடிய மதுரை, அவன் ஆளக்கூடிய நாடு. வரிசங்கம் வரிகளையுடைய சங்குகள், வரிகளையுடைய சங்குகள் ஊதப்படுகின்றது. பார்ப்பா புஸ்தகத்தை பார். பகுபத உறுப்பிலக்கணம் தொட்டு. இந்த தொட்டு என்பதை ஏற்கனவே நான் நடத்தும் போது எப்படி அந்த பகுதியில நமக்கு வந்து பொருள் வர்ற மாதிரி பிரின்னு சொன்னேன். அப்படின்னா இத தொடுன்னு தான் நீ பிரிக்கணும். தொடு, தொடு என்பதுதான் அந்த தொட்டு என்பதுதான் தொடு. இட்டு பிளஸ் ஊ, இட்டு பிளஸ் தொட்டு. பகுதி, விகாரம், வினையெச்ச விகுதி. ஊ வந்துச்சுன்னா வினையெச்ச விகுதின்னு அன்னைக்கு பாடம் நடத்தின போது சொன்னேன். ஆ வந்துச்சுன்னா பெயரச்ச விகுதி, ஊ வந்துச்சுன்னா வினையெச்ச விகுதின்னு சொன்னோம். இல்ல இந்த தொட்டு என்பதுல இரட்டு ஒற்றித்து. தொட்டு என்பதுல இது ஒரு இட்டு இருக்கு, இதுல இதை பிரிச்சுன்னா இட்டு பிளஸ் ஊ இட்டு, ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டிற்று, இறந்த காலம் காட்டிற்று. இந்த தொட்டு என்பதுல இந்த இது ஒரு இட்டு இங்க இருக்கு, இதை பிரிச்சீங்கன்னா டூ இஸ் ஈக்குவல் டு இட்டு பிளஸ் ஊ. அப்ப ஒற்று இரட்டித்து அந்த இறந்த காலம் காட்டிட்டு, இரு இத்து இட்டு இன்னு இறந்த காலம்னு சொன்னோமா, இடைநிலைன்னு சொன்னோமா. அப்ப ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டிற்று. அது இன்னொரு பகுவத உறுப்பிலக்கணம் அதுல இருக்குப்பா. கண்டேன், இது முன்னாடியே சொன்னதுதான் தெரியும் உனக்கு. கண்டேன்னா கான் பகுதி கண், விகாரம், இட்டு ஏன் தன்மை உரிமை வினைமுற்று. இந்த பார் கண்டேன், இதெல்லாம் ஈஸி, இதுல ஒன்றும் கஷ்டமே இல்லை. கண்டேன் ஏற்கனவே உனக்கு நான் நடத்தினபடி ஞாபகம் வரணும். இப்போ ஒரு சொல் கொடுத்து அதுல பகுபத உறுப்பிலக்கணம் கேளுன்னு சொன்னா பகுதி எழுதுற பொழுது அதுல இந்த வார்த்தையினுடைய முழு பொருளும் வந்துடணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் உனக்கு. அப்ப முழு பொருளும் வந்துடணும்னா கண்டேன் என்பதுல நீ பகுதியை கண்ணுன்னு எழுதினீன்னா அது ஒரு உறுப்பு தானே, அப்ப அது பகுதியா வர முடியாதுல்ல. அப்ப கண்டேன் என்பதற்கு பார்த்தேன் என்றுதான பொருள். அப்ப கான். புரியுதா? அப்ப இந்த கண்டேன் என்பதை கான் என்றுதான் நம்ம பகுதி கொண்டு வரணுமே தவிர கண்ணுன்னு போட்டுறக்கூடாது. ஆமா. அடுத்தது டேன், இட்டு பிளஸ் ஏன். டே பிரிச்சின்னா என்ன உனக்கு அது தெரியாது. இட்டு கூட்டல் ஏ, டே. அப்ப இட்டு இங்க இருக்கு, இந்த ஏயும் இந்த இன்னும் சேர்த்து இங்க இருக்கு. கண்டேன். அப்படின்னா கான் பகுதி, ஏன் தன்மை உரிமை வினைமுற்று விகுதி, இட்டு இறந்த கால இடைநிலை, கண் விகாரம். இந்த மாதிரி பகுவத உறுப்பிலக்கணம் அந்தந்த பாடத்துல இருக்கிறதையும் நீ பாடம் படிக்கிற போது சேர்த்து படிச்சுக்கிட்டே போகணும்.
ஒன்றா சேர்த்து பகுபத உறுப்பிலக்கணம்னே மொத்தமாக படிச்சிங்கன்னா அது குழப்பமாக வரும், அரிச்சலாக இருக்கும் அவனுக்கு. கண்டேன் கண் என குறுகியது விகாரம் இறந்த கால இடைநிலை இட்டு ஏன் தன்மை ஒருமை வினைவுற்று விகுதி புத்தகத்தில் ஒரு வாட்டி இருக்கு, அதை பார்த்துக்கணும். சரிப்பா. அடுத்தபடியாக விரிவானம். இந்த விரிவானத்தில் ஜானகிராமன் எழுதின கதை செய்திங்கிற கதை. இசை என்பது மொழியை கடந்தது, அமைதியின் நாக்காக அது எல்லா மொழிகளையும் பேசுவது, மனங்களை கரைத்து அந்தர வெளியில் உலவச் செய்வது, சொற்களை புறக்கணித்து தனக்குள் இருக்கும் செய்தியை எந்த மொழி மனத்திற்குள்ளும் செலுத்துவது, ஆரவாரங்கள், குழப்பங்கள், கூச்சல்கள், துயரங்கள் என எல்லாவற்றையும் கடந்து அமைதி வெளியில் மனங்களை கூட்டுவது. இசையின் செவ்வியல் தலைப்படும் மனமானது இனம் நாடு என்ற எல்லை கோடுகளை தாண்டிவிடும், இசை தாண்ட வைக்கும். இசைக்கு தம்பி பொருள் நமக்கு தெரியணும்னு இல்லை, ஏதாவது அதை இனிதான் நம்ம காதுக்குள்ள போய் போடுறவது நாம தன்னையே மறந்துடுறோம். நீ இப்ப என்ன தமிழ் பாட்டை மட்டுமா சினிமாவில் கேட்டு ரசிக்கிறா? ஏன் ஹிந்தியில பாட்டு வர்ற போது நீ உன்னை மறந்து ஆடலையா? நல்லா தானே ஆடிக்கிட்டு இருக்கிற. அந்த மாதிரி தான் இந்த பாடத்துல இந்த செய்திங்கிற கதையில என்ன வந்திருக்குன்னு கேட்டா, இசை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கிற. இசை எப்படிப்பட்டது, அந்த இசையை பத்தி நம்ம 2 வரி சொல்லணும். ஜானகிராமன் தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர். உயர்நிலைப்பள்ளி ஆசிரியராகவும் வானொலியில் கல்வி ஒலிபரப்பு அமைப்பாளராகவும் பணியாற்றவர். வடமொழி அறிவும் சிறந்த இசையறிவும் கொண்ட இவர்தம் கதைகள் மணிக்கொடி, கிராம ஊழியன், கணையாழி, கலைமகள், சுதேமித்திரன், ஆனந்த விகடன், கல்கி போன்ற இதழ்களில் வெளிவந்தன. நாவல்களையும் நாடகங்களையும் இவர் படைத்துள்ளார். அவரவர் அனுபவிக்கும் எழுத்தாக வழிப்பதிவே அவரவர் முறை என்னும் கோட்பாட்டை கொண்டவர் இவர். தமிழ் கதையுலகில் நவீனமயமானதில் இவரது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது. செய்தி என்னும் சிறுகதை சிகப்புரிச்சா என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. மிகவும் உயர்ந்த இசை சிறந்த கலைஞரால் கையாளப்படும் பொழுது சொற்களினுடைய எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கிறது என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இதாப்பா ரொம்ப முக்கியம். இந்த இசையில என்ன முக்கியம்னா, மிகவும் உயர்ந்த இசை, நல்ல இசை என்பது சிறந்த ஒரு கலைஞனால அது கையாளப்படுகின்ற பொழுது, அவன் கையில இசை வருகின்ற பொழுது சொற்கள் எல்லாம் எல்லையை தாண்டி இசையின் மூலமாகவே பொருளை கொடுக்கும். என்னென்ன சொற்கள்ல நம்ம இதை பாடணும், இசையை கொடுக்கணும்னு இருந்தா அந்த எல்லையெல்லாம் தாண்டி இசையின் மூலமாகவே பொருள் கொடுக்கும். அந்த அளவு இசைக்கு வல்லமை இருக்கு. ஆமா, தஞ்சாவூர் தமிழுக்கு அளித்த கொடை உவே சாமிநாத ஐயர். மௌனி தி மௌனி, 3வது ஆடு தி ஜானகிராமன், தஞ்சை பிரகாஷ், தஞ்சை ராமையா, தஞ்சாவூர் கவிராயர். இந்த இவங்கள்லாம் தஞ்சாவூர் இசைக்குன்னே பிறந்து இசையை வெளியிலே பரப்பியவர்கள் தம்பி. அதுல ஜானகிராமனும் ஒருத்தர். இந்த இசை என்பது மனிதனை எங்கேயோ கொண்டுகிட்டு போடும், அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது. இந்திய இசையின் அழகான நுட்பங்களை தெளிவாக வாசித்து காட்டக்கூடிய இசைக்கருவிகளில் நாதசுரம் ஒன்று. மங்களமான பல நிகழ்வுகளில் இந்த கருவி இசைக்கப்படுகிறது. இந்த சிறப்பான கருவி 600 ஆண்டுகளுக்கு முன்புதான் தமிழகத்தில் வாசிக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட சங்கீத ரத்னாகரம் என்னும் நூலில் இந்த கருவி கூறப்படவில்லை. 13ஆம் நூற்றாண்டு வரையில் உள்ள எந்த பதிவுகளிலும் இந்த கருவி பற்றி குறிப்பிடவில்லை. தமிழக பழமை வாய்ந்த கோயில் சிற்பங்களிலும் இந்த கருவி காணப்படவில்லை. ஆகவே இந்த கருவி 13ஆம் நூற்றாண்டுக்கு பின் ஏற்பட்டிருக்கலாம் என்று அறிய முடிகிறது. நாகசுரம் என்ற பெயரே சரியானது. நாகசுர கருவி ஆச்சாமரத்தில் செய்யப்படுகிறது. இந்த நாகசுரம் நம்ம நாதசுரம், இவன் நாகசுரம், அவ்வளவுதான். இது எந்த மரத்தில் செய்யப்படுதுன்னா ஆச்சாமரத்தில் செய்யப்படுகிறது. வெட்டப்பட்ட ஆச்சாமர துண்டுகளை நீண்ட நாட்கள் வைத்திருந்த பிறகு இந்த கருவி உருவாக்கப்படுகிறது. எனவே பழைய வீடுகளில் இருந்து பிரிக்கப்பட்ட ஆச்சாமர கட்டைகளை கொண்டே நாதசுரம் செய்யப்படுகிறது. நாகசுரத்தின் மேல் பகுதியில் சீவாளி என்ற கருவி பொருத்தப்படுகிறது. சீவாளி நாணல் என்ற ஒரு புல்வகையை கொண்டு செய்யப்படுது. வாயில வச்சு ஊதுறாங்க. அப்படி இந்த நாகசுர கருவி உற்பத்தி செய்யப்படுகிறது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவியை வாசிப்பதெல்லாம் மக்கள் ஒரு இதாக விட்டுட்டு கேரளாவிலேருந்து செண்டு மேளம்னு ஒன்றா வச்சுக்கிட்டு அவன் என்னமோ அதை குப்பரை இப்படி நீளக்க வச்சுக்கிட்டு என்னமோ சும்மா அவன் பாட்டில் காட்டு மிராண்டித்தனமாக அடிக்கிறான். ஒரே அடியாக கட கட கடகடன்னு அசிங்கமாக இருக்குது. கேட்குறதுக்கு காதுக்கு வந்து இசையே கிடையாது. அது அசிங்கமான இது சத்தம் தான் வந்து கேட்குது. இசை வேறு சத்தம் வேறு, அதை நீ பார்த்துக்கணும். உலகத்தில் இசை என்பது வேறு, சத்தம் என்பது வேறு. இந்த மேளத்தில் இருந்தும் நாதசுரத்தில் இருந்தும் வரக்கூடியது இசை. இந்த செண்டு மேளத்திலேருந்து வர்றது சத்தம். எந்த ஒழுங்கற்ற சத்தம் அது. அந்த அடி அதிரல், தோலில் அடிக்கிற அதிரல் இருக்கே, அதுக்கு ஒரு ஒழுங்கு கிடையாது. மேளத்தில் அடிக்கிற பொழுது ஒரு பக்கத்தில் அவன் கையில் கம்பு வச்சுக்கிறான், இன்னொரு பக்கத்தில் விரலில் வந்து அதில் படுறதுக்கு ஏற்ப ஒரு வெள்ளையாக ஒன்றை வச்சுக்கிட்டு ஒரு கூடா மேலே மாட்டிக்கிட்டு அந்த விரல்களை தட்டுறான். விரல்களால் தட்டுகின்ற பொழுது இசைகள் மாறி 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 நமக்கு வருது. இதுக்கு வந்து கணக்கு இருக்குது. எந்தெந்த விரலால் எதை அடிக்கணும், எந்தெந்த விரலால் எத்தனை திருப்பம் அடிக்கணும்னெல்லாம் அதுக்கு கணக்கு இருக்குது. மேளத்தை கண்டபடி தட்ட முடியாது. மேளத்தை அடித்து கற்றுக்கிறதுங்கிறதே ஒரு பெரிய மகாத்தியம் அது. அப்போ அது வந்து இசை கணக்குப்படி எந்த விரல் எவ்வளவு அடிக்கணுங்கிறபடி அதை அடித்து கற்றுக்கிறது ஒரு இசை. ஆனால் செண்டு மேளங்கிறது என்ன, சும்மா கம்பாலையும் கையாலையும் முட்டு முட்டுன்னு முரட்டு ஏதோ காக்கா விரட்டுற மாதிரி போட்டு அடிக்கிறாங்க அவங்க பாட்டில். அதில் என்ன வகையான இசை வருது, அதுக்கு தாளம் இருக்கா, ராகம் இருக்கா, என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. முரட்டு அடி. அந்த அடியை தான் இன்றைக்கி வந்து மக்கள் விரும்பி கொண்டாந்து வீட்டில் வச்சு நல்ல விஷயங்களுக்கு அதைத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இப்போ பாரு, ஒரு நாகசுர வித்துவான். நம்ம மொழியில் நாதசுரமும் புத்தகத்தில் நாகசுரம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா அந்த அச்சாமரத்தில் தயாரிக்கிறதுக்கு நாகசுரம்னு தான் பேரும். நாகசுர வித்துவான் ஒரு ஒட்ட மாட்டின் வண்டியில் வர்றாரு. வக்கீல் வீட்டில் வந்து இறங்குறாரு. அவங்க வீட்டில் அந்த கச்சேரிக்கு போகிற பொழுது அந்த காலத்தில் ஒத்தி ஊதுறதுன்னு ஒருத்தர் ஒரு சிஞ்சா போடுவார். சிஞ்சா சிஞ்சா அந்த ஒரு ஒத்தி ஊதுறது பின்னால் இருக்கும். இன்னொருத்தர் வாயில் ஒரு நாதசுரம் மாதிரி ஒன்றை வச்சுக்கிட்டு ஊன்னு ஊதிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அந்த இசை கச்சேரிக்கு போகிற போது பின்னாலேயே போயிட்டு இருப்பாங்க அவங்கெல்லாம். ஒரு பெரிய ஹால் இருக்குது. அந்த ஹாலில் அவரை கையை பிடிச்சு அழைச்சி உட்கார வைக்கிறாங்க. வக்கீல் என்ன பண்ணுறாரு, உள்ளே இருக்கக்கூடிய கோஷ்டியை ஒவ்வொருத்தராக அறிமுகப்படுத்துகிறார். உள்ளே ஏற்கனவே ஒரு கோஷ்டி இருக்குது, வெளிநாட்டு கோஷ்டி, இசை கோஷ்டி ஒன்று உள்ளே இருக்குது. அந்த இசை கோஷ்டியை பார்த்து இந்த வந்திருக்கிறது இவர் தான் நாகசுரம் ஊதுறவர், இவர் தான் தவில் அடிக்கிறவர், இவர் தான் ஒத்தி ஊதுறவர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையா அந்த வக்கீல் என்ன பண்ணுறாரு, அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இவருக்கு இவர் அறிமுகப்படுத்தாரு. இவர் தான் பிலிப் போல்ஸ்கா, இந்த சங்கீத கோஷ்டியினுடைய தலைவர் அப்படின்னு வக்கீலையா இந்த நாகசுர கோஷ்டிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அந்த போல்ஸ்காவுக்கு பிறகு கூட வந்திருந்த 20-25 பேருக்கும் வக்கீல் வித்துவானை அறிமுகப்படுத்தார். அந்த வக்கீலையா என்ன பண்றாரு, இவர் தான் நாகசுரம் ஊதுறவர் அப்படின்னு சொல்லி அந்த கோஷ்டிக்கு, வெளியூர் கோஷ்டிக்கு இவரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. உடனே மேலே போய் உட்காந்துக்கிட்டு நாகசுரம் வாசிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. பாரு, இப்போ பாரு, நாகசுரம்னாலே பின்னாடி வருது பாரு. நாட்டையை கம்பீரமாக ஒரு ஆலாபனம் செய்து கீர்த்தனத்தை தொடங்கினார். ஒரு முக்கியமான செய்தி சொல்லணும். சினிமா பாட்டை நாகசுரத்தில் ஊதுறத, அதற்கு ஏற்ப தவில் அடிக்கிறத ஒரு அசிங்கமான வேலை. அது வந்து நல்ல ஒரு தவில் வித்துவான் அதை செய்ய மாட்டார். கச்சேரிக்கு போகிற பொழுது கீர்த்தனங்கள் தான் பாடுவாங்க. என்ன ராகம் என்ன தாளம்னு சொல்லி அதை வாசிக்கணும், மேளத்திலையும் நாகசுரத்திலையும். இந்த நம்ம திருமணங்களில் ஊதுற ஊதும் அந்த தவிலும் அதுக்கு அப்பாற்பட்டது. ஏன்னா அந்த கீர்த்தனங்களை பாடுகிறவர்கள்லாம் ரொம்ப பணம் கேட்பாங்க. இடும்பாவனத்திலே KS கண்ணன் தவில் வித்துவான் இருக்கிறார். காரிக்குடி அருணாசலம் நிறைய இருக்கிறாங்க. தவில் வித்துவானுக்கும் இருக்கு. நம்ம ஊரில் புகழ் அதுக்கு நிறைய அதிகம் அந்த காலத்திலேருந்து இன்னைக்கு. இப்படியெல்லாம் அதுக்கு வந்து தாளம் என்ன ராகம் என்னென்னலாம் இருக்கு, அந்தபடி தான் அவங்க வாசிப்பாங்க. அவங்கள கூப்பிடுறது இல்லை நம்ம ஊர் திருமணத்துக்கெல்லாம். நம்ம ஊர் திருமணத்துக்கு இந்த சினிமா பாட்டை ஊதுறவங்கள தான் கேட்பாங்க கேவலமாக. அவன் வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு 10 பாட்டை ஊத தெரியும்.
அந்த திருமணத்தில் அந்த 10 பாட்டையும் சொல்லி ஊதி விட்டு அவன் ஒரு கொஞ்சோண்டு காசை வாங்கிட்டு போயிடுவார் அவர். ஆக சினிமா பாட்டை நாகசுரத்தில் ஊதுவதும் அதற்கு ஏற்ப தவில் வாசிப்பதும் அது கச்சேரி அல்ல, அது ஏதோ ஒரு தொழில், அது அங்கே ஏதோ வளர்ந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி நமக்கு விளக்கம் தேவையில்லை. நம்ம விளக்கம் நாகசுரம்னா உண்மையிலேயே கீர்த்தனங்கள் பாடணும், நாட்டை கம்பீரமாக ஓர் ஆலாபனம் செய்து கீர்த்தனத்தை தொடங்குகிறார் கச்சேரிக்காரர். நாட்டை என்பது ராகம், ஆலாபனம் என்பது இசையை விரித்து பாடுவது. இசையை விரித்து பாடுவது பாரு, ஆலாபனம் இதெல்லாம் கஷ்டமான வார்த்தை. இந்த ஆலாபனம் என்பது இசையை விரித்து பாடுவது. நாட்டை ராகத்தை கம்பீரமாக ஆலாபனம் விரித்து பாடுகின்றார் கீர்த்தனத்தை. அப்படியே இந்த பாடின உடனே பார்த்தீங்கன்னா போல்ஸ்காவின் முகத்தில் புன்னுருவல் தகழ்ந்தது, கண்ணு போய் மேலே சொருவிட்டு அப்படியே அமிர்த தாரகை பெருக்கெடுத்து நாத பொழிவில் தன்னை மறந்து இழந்து விட்டான் போல அப்படியே நிற்கிறார் இசை வெளிநாட்டு போல்ஸ்கா. அவன் ஒரு இசை கச்சேரியினுடைய தலைவன் இல்லையா? இந்த நாட்டை ராகத்தை கம்பீரமாக பாடுகின்ற பொழுது நாதசுர வித்வான் அவர் அசந்து போய் அப்படியே கண்ணெல்லாம் மேலே சொருவி அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கார். நாதம் அவருடைய ஆத்மாவை காணாத லோகங்களுக்கும் அனுபவங்களுக்கும் எடுத்து சென்று விட்டது. அடே அப்பா! சட்டென்று நாதம் நின்றது. போல்ஸ்காவினுடைய கண் இன்னும் அந்த அனுபவத்தில் திளைத்து கொண்டிருக்கு. திரும்பி கண்ணு கீழே இறங்கல. மேலாக்க போன கண்ணு மேலாக்க அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. இசையில மயங்கி போயிட்டாருன்னு சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. டையும் கால்சட்டையுமாக சம்மணம் போட்டு அமர்ந்திருந்த அந்த கூட்டம் அசையாது பார்த்து கொண்டிருந்தது கச்சேரியை. ஐயா, ஒரு சின்ன சோதனை வைக்க போகிறேன் என்று வித்வான் வக்கீலை பார்த்து சொன்னார். என்ன சோதனை அப்படின்னு கேட்டா, ஜாரி மா மா என்று ஆரம்பித்தார். ஓ, சாமா ராகமா? அது ஒரு ராகம், ரொம்ப அருமையா இருக்கும் அந்த சாமா ராகம். யாராவது நாதசுர வித்துவான் தவில் வித்துவான் உங்களுக்கு நண்பர்களாக இருந்தால், உறவினர்களாக இருந்தால், அவங்க கிட்ட பத்தி இந்த ராகத்தை பத்தியும் தாளத்தை பத்தியும் கேட்டீங்கன்னா உனக்கு ஒன்றும் புரியாது, ஆனா கேட்டா அவங்க சொல்லுவாங்க. மிகச்சிறந்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். சாமாராகம் என்று அடையாளம் கண்ட வக்கீல் வைத்தகன் எடுக்காமல் பார்த்தார். ராகம் கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. நடுநிசினா பாத்திரை 12 மணி. தோட்டத்துல மலர்ந்து மனத்தை பெருக்கும் அமைதியான மனத்தை வீசும் பவழமல்லியின் நினைவு அவர் உள்ளத்தில் தோய்ந்தது. அவரது தலை அங்கும் இங்கும் விட்டு விட்டு ஆடியது. அந்த மனத்திற்கு இசைவாக அசைந்து கொண்டிருந்தது. ராகம் வளர்ந்து கொண்டிருந்தது. ராத்திரி 12 மணிக்கு கச்சேரி அவளை அருமையா நடந்துகிட்டு இருக்கு. யாரோ கையாட்டுகிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தால் வக்கீல் போல்ஸ்கா தான். யாரோ கையாட்டுகிற மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தார் வக்கீல். போல்ஸ்கா தான் அந்த கையாட்டினது. அவர் உடல் ராகத்தோடு இசைந்து அசைந்து கொண்டிருந்தது. 2 கைகளையும் எதையோ வாங்கிக் கொள்வது போல மேலே நீட்டி கொண்டிருந்தார். முகத்துல ஒரு புன்சிரிப்பு. சன்னத வந்தவன் மாதிரி அந்த முகம் நினைவிழுந்து எங்கேயோ ஆகாசத்தை பார்த்து கொண்டிருந்தது. அதாவது இது இசையினுடைய உச்சத்தை சொல்றான்ப்பா. அந்த வெளிநாட்டு இசை கச்சேரி தலைவன் இந்த சாமாராகத்தில் நாதசுர வித்துவான் வாசித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது இவன் தன்னையே மறந்திருந்தான் அப்படின்னு சொல்றார். வேற ஒண்ணும் இல்லை. திடீர் என்று உட்கார்ந்திருந்தவன் எழுந்து விட்டான். கையை நீட்டியபடியே நின்று கொண்டு மெல்லிய காற்றில் செய்யும் சம்பங்கி மரம் மாதிரி ஆடினான். ராகம் இன்னும் வளர்ந்தது. அந்த சாமாராகத்திலே நாதசுத்துவான் வாட பாட 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 போல்ஸ்காவுக்கு ஒண்ணுமே தெரியல. வக்கீலும் போல்ஸ்கா கோஷ்டியும் போல்ஸ்காவையே பார்த்து கொண்டிருந்தார்கள். போல்ஸ்கா எந்த உலகத்தில் அலைகிறானோ, எந்த வானில் திரிகின்றானோ என்று எல்லாரும் பேசுறாங்க. அந்த அளவுக்கு அந்த வடநாட்டில இருந்து வந்த அந்த இசை கச்சேரியினுடைய தலைவன் இந்த சாமாராகத்தில் பாடக்கூடிய வாசிக்கக்கூடிய அந்த நாதசுர கச்சேரியை கேட்டு மெய்மறந்திருந்து விட்டார். அவருடைய தவத்தை கலைத்துவிட போகிறோம் என்று பயந்தாரோ என்னவோ வித்துவான் ராக ஆலாபனத்தை கூட ஓரிடத்தில் நிறுத்தாமல் அப்படியே கீர்த்தனையை தொடங்கிவிட்டார். சாந்த முலேகா, இது ஒரு ராகம் பாட்டு. இந்த குழந்தையை கொஞ்சுவது போல அந்த அடி கொஞ்சிட்டு அப்படியே சத்தியத்தை கண்டு இறைஞ்சுவது போல அப்படியே சாந்த முலேகாவில் பாடுறார் அந்த நாதசுர வித்துவான். கீர்த்தனம் முடிஞ்சது.
அந்த சாந்தமுலேகா கீர்த்தனம் பாடுங்கன்னு நீ சொல்ல, அது தெரியாது. ரொம்ப பேர் படித்தவங்க, அதெல்லாம் பழைய காலத்தில் படித்தவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியும். இப்போ படிக்கிறவங்களுக்கு எங்கே தெரிய போகுது? மேடையில் கை வைத்து முகத்தை புதைத்துக் கொண்டிருந்த போல்ஸ்கா ஓர் 8 அடி எட்டி வித்வானுடைய கையை பிடித்தார். கொஞ்சுகிறது போல ஒரு பார்வை. என்ன பண்றார்? வெளிநாட்டு வித்வான் நாதசுர வித்வானுடைய கையை ஓடி போய் பிடிச்சுக்கிறார். சாந்தமுலேகாவை திரும்பி வாசிக்க சொல்லுகிறார். நிசப்தத்தை கலைக்க துணிவில்லாமல் மெதுவாக சொன்னார் வக்கீல். மீண்டும் அதே நாதம் பொழிந்தது. 5-6 தடவை திரும்பி அந்த கீர்த்தனத்தை வாசித்து முடித்தார். கடைசியில் நாத மௌனத்தில் போய் லைத்தது போல இசை நின்றது. இதனுடைய உச்சகட்டம் என்னன்னா, அந்த வெளிநாட்டு போல்ஸ்கா இந்த சாந்தமுலேகா என்று சொல்லக்கூடிய கீர்த்தனம் பாடுகின்ற பொழுது மெய்மறந்து போனார் அப்படின்னு சொல்றார். வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இவர் என்ன சொல்றார்? எனக்கு இன்னும் அந்த வேகம் அடங்கவில்லை. ஏதோ ஒரு செய்தி இருக்கிறது, ஏதோ ஒரு போதம் கேட்கிறது. எனக்கு ஒரு செய்தி எந்த உலகத்தில் இருந்தோ வந்த ஒரு செய்தி கேட்கிறது. அந்த போதத்தில் தான் திளைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் போல்ஸ்கா. ஒரு செய்தின்னு சொல்றார். நான் இப்படியெல்லாம் என்னை மெய்மறந்து இருப்பதற்கு ஒரு செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்றார். குழந்தையை போல சிரித்துக் கொண்டே நினைத்ததை சொல்ல தெரியாமல் தடுமாறி போல்ஸ்கா நிற்கின்றார். எனக்கு நன்றாக புரிகிறது. அது செய்தி. உலகத்திலேயே அந்த சங்கீதம் இந்த செய்தியை எனக்கு அளிக்கவில்லை. 2 கைகளையும் நீட்டி அதை நான் ஏந்தி வாங்கி கொண்டேன். அப்பா, இங்கிருந்தா ஒரு செய்தி வந்துச்சு. நான் என்னுடைய 2 கைகளையும் நீட்டி அந்த செய்தியை வாங்கி கொண்டேன். அது எந்த உலகத்திலிருந்து அந்த செய்தி வந்துச்சுன்னு தெரியல. அவ்வளவு அருமையா சொல்றார். இவருடைய காதுக்கு செய்திகள் வந்ததாம் சாந்தமுலேகா கீர்த்தனம் பாடுறவர்கள். ஒருவரும் ஒரு கலையையும் ஒரு சங்கீதமும் கொடுக்காத செய்தியை நான் இப்போது பெற்றுக்கொண்டு விட்டேன். எனக்காக என்னங்க என்று கேட்டார் வித்வான். வக்கீல் மொழிபெயர்த்து சொன்னார். என்ன தோன்றுகிறது என்று கேட்கிறாரா? உலகம் முழுவதும் பிணக்காடாக கிடக்கிறது. ஒரே இரைச்சல், ஒரே கூச்சல், ஒரே அடிதடி. புயல் வீசி மரங்களை முறிக்கிறது. அலை உயர உயர எழுந்து குடிசைகளை மூழ்கடிக்கின்றது. இடி விழுந்து சாலையில் மரங்கள் பட்டு போகின்றன. கட்டடம் இடிந்து விழுகிறது. எங்கே பார்த்தாலும் ஒரே இரைச்சல். இந்த போர்க்களத்தில், இந்த இரைச்சலில் நான் மட்டும் அமைதியை காண்கின்றேன் அப்படின்னு சொல்றார் போல்ஸ்கா. மெதுவாக இறங்கிய இரைச்சல் தேய்ந்து இந்த பிரளய கூச்சலும் இரைச்சலும் மெதுவாக அடங்கி தேய்கிறது. ஓர் அமைதி என் உள்ளத்தில் எழுகிறது. இனிமேல் இந்த இரைச்சலும் சத்தமும் யுத்தமும் என்னை தொடாது. நான் எழுந்து விட்டேன். அறவே கேட்காத உயரத்திற்கு, மேகங்களும் புயலுக்கும் அப்பால் உள்ள உயரத்துக்கு எழுந்து அங்கே அமைதியை அடியாத அமைதியை கண்டுவிட்டேன். இந்த அமைதி எனக்கு போதும். இப்போதே நான் இந்த அமைதியிலே கலந்துவிட தயாராக இருக்கிறேன். அமைதியுடன் தான் பேசினேன் போல்ஸ்கா. வக்கீல் மொழிபெயர்த்து சொன்னார். வித்துவான் திகைத்து போனார். இந்த சாந்தமுலேகா கீர்த்தனத்தினுடைய இசையிலே மயங்கி தன்னை மறந்து போயிட்டாரா. எங்கேயோ ஒரு செய்தி வந்துச்சுன்னு சொல்றார். அவ்வளவுக்கு அவர் இந்த கீர்த்தனங்களால் பாடப்பட்ட இந்த நாதசுரத்தை ரசித்தேன் அப்படின்னு சொல்றார். நீங்கள் சொன்ன புயல் இடி என்ற மாதிரியில் சொல்லாவிட்டாலும் அமைதி அமைதி என்று அமைதியைத்தான் கடைசி லட்சியமாக இந்த பாட்டு இறங்குகிறது. அப்படியா என்று போல்ஸ்காவிடம் சமைந்து போய்விட்டான். செய்திதான் இது. நாதத்துக்கு சொல்லவா வேண்டும்? எந்த வரம்பையும் கடந்து செய்தியை அது கொடுத்து விடும் என்கிறார் அவர். இந்த கையை கொடுங்கள், வாசித்த இந்த கையை கொடுங்கள், கடவுள் நர்த்தனமாடுகின்ற இந்த விரலை கொடுங்கள், நான் கடவுளை முகர்ந்து முத்தமிடுகிறேன் என்று விரலை பிடித்து உதட்டில் வைத்துக் கொண்டான் போல்ஸ்கா. கடைசியா வித்வானுடைய கையை பிடிச்சி வாசிச்சு இந்த கையை கொடுங்கள், கடவுள் நர்த்தனமாடுகின்ற இந்த விரலை கொடுங்கள். ஏன்னா இந்த 10 விரலாலானே நாகசுரத்தை தாங்கிக்கிட்டு அவர் பாடுறார். சாந்தமுலேகா அங்கதானே இருந்து வந்துச்சுது அந்த பாட்டு. நான் இந்த விரலை முத்தமிடுகின்றேன் என்று முகர்ந்து பார்க்கிறார். விரலை பிடித்து உதட்டில் வைத்துக் கொள்ளுகின்றார் போல்ஸ்கா. அந்த அளவுக்கு அந்த சாந்த கீர்த்தனங்களை கேட்காத போல்ஸ்கா, வித்வான் நாதசுரத்தில் இந்த மாதிரியான கீர்த்தனங்களை பாடுகின்ற பொழுது அவர் தன்னையே மறந்து இந்த உலகத்தையே மறந்து போயிட்டார். ஏதோ ஒரு செய்தி வந்தது என்று சொல்லுகின்றார். ஏன்னா இசைக்கு இனம் மொழி நாடெல்லாம் கிடையாது. இதுக்கு அப்பாற்பட்டதுதான் இசை.
இசை வந்து யாரை தன்னை மறந்து அதில் லயித்து போகின்றவன் தான் இசை. ஹிந்தியில் வந்து ஒரு பாட்டு ஒரு காலத்துல ரூப தரா மஸ்தானா அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்றும் யாரு மீரா தேரானான்னு ஒரு பாட்டு வரும். எல்லா திருமண கூடங்கள்லையும் அந்த கேசட் போட்டு பாடுவாங்க, ஆடுவாங்க. அது என்ன ரூப தரா மஸ்தானா அப்படின்னா நமக்கு அதில் என்ன தெரியுது, என்ன மீனிங் தெரியுது? நோ மீனிங். அது ஒரு ஹிந்தி பாட்டு, அவ்வளவுதான். அது கேட்பதற்கு காதுக்கு இசையா இருக்கு, பையன் ஆடுறான். அந்த மாதிரி இசைக்கு வந்து மொழி கிடையாது, நாடு கிடையாது. அதை தன்னை மறந்து விடும். காதுக்கு இனிமையாக இருக்கின்ற பொழுது தன்னை மறந்து போகின்றான் அப்படின்னு இந்த பாட்டில் வந்து என்ன முக்கியம்னு கேட்டீங்கன்னா, நாகசுரம் என்ற இசையில வந்து எல்லா விதமான இன்பங்களும் நமக்கு கொடுக்கின்றது. இசையினுடைய பெருமையை, இசையினுடைய திறமையை அந்த வித்வான் காமிக்கிறாரு, நாகசுரத்துல பாடி காமிக்கிறாரு. அவர் பாடின சாந்த முலேகா என்ற பாட்டு அந்த வெளிநாட்டுக்காரரை அசத்திட்டு. அது மாதிரி கீர்த்தனங்களை பாடுறவங்க இந்த காலத்தில் ரொம்ப குறைஞ்சு போயிட்டாங்க. இருந்தாலும் கீர்த்தனங்கள் என்று சொல்லக்கூடியது மிக மிக முக்கியம். நாகசுரத்திலே அதை பாடி வெளிநாட்டிலிருந்து வந்தவரே அது மயங்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்றார். சிறுகதை என்றால் சிறிய கதை கொஞ்சம் பக்கங்களில் முடிந்துவிடும் என்பதல்ல. சிறுகதை என்ற பிரிவு இலக்கியத்தில் அதில் எடுத்தாளப்படும் பொருள் பற்றியது ஒரு சிறு சம்பவம், ஒரு மனோநிலை, ஒரு மனநிலை ஆகியவற்றை மையமாக வைத்து எழுதப்படுவது. சிறுகதையில் சம்பவமோ நிகழ்ச்சியோ அல்லது எடுத்தாளப்படும் வேறு எதுவோ அது ஒன்றாக இருக்க வேண்டும். சிறுகதை பின்னலில் ஆரம்பம், மத்திய சம்பவம், அதன் வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என்று 3 பகுதிகள் உண்டு. சாதாரணமான கதைகளில் இந்த 3ம் படிப்படியாக வளர்ந்து கொண்டே போகும். சமீபத்தில் எழுதப்பட்ட அமெரிக்க சிறுகதைகளில் பழைய சம்பிரதாயமான ஆரம்பம், முடிவு என்ற 2 பகுதிகளும் கிடையாது. கதை திடீரென்று மத்திய சம்பவத்தின் உச்சஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறது, அதிலேயே முடிவடைகிறது. இன்னும் வேறு ஒரு விதமான கதைகளும் உண்டு, அவற்றின் முடிவு என்று ஒன்று கிடையாது. அதாவது கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு தூண்டுகோல். இந்த துணைப்பாடத்துக்கு கதையா இதை சும்மா கொடுத்துருக்குறாங்க பக்கத்தில், உனக்கு புத்தகத்தில் படித்து பார்த்துக்க, சரிதா? அதனால இந்த செய்தி என்ற ஒரு ஜானகிராமன் எழுதின இது இன்றைக்கு இந்த நாகசுரம் வாசித்து தவில் வித்வான்கள்லாம் எப்படி அருமையா செயல்படுறாங்க, இசைன்னா என்னங்கிறத நமக்கு எடுத்து சொல்லுது. அவ்வளவுதான். கீர்த்தனங்கள் வந்து பாடுகின்ற பொழுது மொழி தெரியாதவனும் கீர்த்தனங்கள் தெரிய, இப்ப நமக்கு என்ன கீர்த்தனங்கள் தெரியுமா ஒண்ணா? அப்ப இந்த கீர்த்தனங்கள் நமக்கு தெரியலைனாலும் நாகசுரம் வாசிக்கிற பொழுது நம்ம தலையாட்டிக்கிட்டு உட்காந்துடுறோமா இல்லையா முன்னால போய்? அதைத்தான் அந்த ஜானகிராமன் எழுதிய செய்தி என்ற இந்த புத்தகத்துல கீர்த்தனங்கள் நாகசுரத்துல மிக சிறப்பா இருக்கு. வெளிநாட்டிலிருந்து வந்த கச்சேரி கோஷ்டியினர் கூட மெய் மறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றார். இந்த சிறுகதையை நீங்கள் படிச்சுக்கணும் தம்பி. சிறுகதை தேர்வுக்கு வரும், இதை படிச்சுக்கிடுங்க. இப்போ நமக்கு வந்து இந்த பாடம் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் எல்லாம். அப்போ நாளைக்கு வந்து நமக்கு அடுத்த பாடத்தில் வந்து பாடம் நடத்த வேண்டியதில்லை. கற்றவை கற்ற பின்னிலிருந்து பக்கம் 170 அந்த எக்ஸசைஸ் பாடத்தில் பின்னால் இருக்கிறதுக்கு நான் உனக்கு கேள்வி பதில் சொல்லணும். எந்தெந்த பக்கத்தில் எதை படிக்கணுங்கிறத நான் அடுத்த பாடத்தில் உனக்கு சொல்லணும். பாடத்தை படிச்சுக்கிடுங்க, படித்து பாருங்க, கதைகளை எல்லாம் படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு அடுத்த பீரியடு பேசுவோம். இப்போ அடுத்த பீரியடு நமக்கு எப்போ 16-17 வரும்ப்பா அடுத்த பாடம். 6-7-8 நமக்கு வந்து 2 பீரியடு கொடுத்துட்டாங்கன்னா அடுத்தது 16-17 நமக்கு பாடம் இருக்கும். அந்த 16-17 இது எங்கெங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், எந்த கேள்விக்கு என்ன வினாங்கிறத நான் உனக்கு சொல்லிட்டேன்னா நீ இந்த மாத தேர்வு எழுதுகிற பொழுது இந்த புத்தகத்தில் இந்த பாடத்தில் ஒரு கேள்வி கூட விடாமல் நீ படிச்சிடலாம். ஏன்னா நான் 15 நாளைக்கு முன்னாடியே உனக்கு கேள்விக்கு பதில் கொடுத்துட்றேன். அப்போ 15 நாளைக்கு முன்னாடி இதான் கேள்வி, இதான் பதில், இதை இப்படி படிக்கணும், இதை இப்படி படிக்கணும்னா நீ சந்தேகங்கள் இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் கொடு எனக்கு. வாய்ஸ் மெசேஜில் நான் சந்தேகங்களுக்கு பதில் சொல்லிடுறேன். அப்போ இந்த மாத தேர்வை இந்த பாடத்தை முழுமையாக படித்து நம்ம 50க்கு 50 நிச்சயம் வாங்கிடலாம். படிக்க வைப்போம். 9ஆம் வகுப்பை பொறுத்தவரையிலையும் அன்னைக்கு 13 பேருக்கு நான் ஃபோன் பண்ணுறேன், யாருமே வீட்டில் இல்லை. கார்த்திகை இன்னைக்கு ஒரு நபர் கூட அந்த தேர்வை எழுதலைன்னு நினைக்கிறேன். எத்தனை பேப்பர் தாளில் வந்து ஒரு பையன் தம்பி ஒருத்தநாடு இருந்து தபாலில் அனுப்பிச்சிருக்கிறார் பேப்பரில். பாக்கி யாரும் ஒன்றும் பேப்பர் வரல.
நான் இன்னும் திருத்த கூட இல்லை. அதை செல்லில் வந்த பேப்பர் சீக்கிரம் திருத்த முடியாது. 10க்கு பாடம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் நாளைக்கு நாளைக்கு தான் திருத்தணும். நீங்கள் எத்தனை பேர் 9ஆவதுல தேர்வு எழுதியிருக்கிறீங்கிறதே எனக்கு தெரியல. தேர்வு இன்னைக்கு இப்படி ஒருத்தரும் செல்லை கையில் தொடாமல் எங்கேயோ போயிட்டீங்க எல்லாரும். சாயங்காலம் வரலையும் அல்ல, 2 பையன். ஒரு பையன் ராமநாதபுரத்தில் ஒரு தேர்வு வீட்டில் வீட்டில் உட்காந்துருக்கிறேன் சார், நாளைக்கு தேர்வு எழுதுறேன்னா. பள்ளிவாசல் தெருவில் ஒரு பையன் படித்து தேர்வு எழுதான். அது 2 தான். 13 ஃபோனில் 2 பேர் மட்டும்தான் என்னோட பேசுனாங்க, வேற யாரும் பேசலை. இது வருத்தத்துக்குரியது. படிங்க, பாடத்தை படிங்க. இந்த வருடம் பள்ளிக்கூடம் நடக்கும், தேர்வு கண்டிப்பாக உண்டு. நீ பழையபடியெல்லாம் ஆல் பாஸ் போடாது. ஆல் பாஸ் போட்டின்னா அதை ஆல் பாஸோட போயிட்டு இருக்க வேண்டியதுதான். அதை பற்றி நான் பின்னாடி ஒரு நாளைக்கு சொல்கிறேன். சரிப்பா, பாடத்தை நல்லா படிங்க, சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம்.